கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கடந்த 7 மாதங்களாக ஒரே மளிகை கடையை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த போலி தம்பதி போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். உடலில் பொருட்களை மறைத்து லாவகமாக திருட்டை அரங்கேற்றி வந்தவர்கள் சிக்கியது எப்படி? பெருசா இருக்கு, உள்ள போவாது. கரெக்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பில் போடவா? ஒண்ணும் வாங்கல. ஹாய் ஸ்வீட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? திரைப்படங்களில் வரும் இந்த காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு ஜாலியாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் நிஜத்தில் ஒரு போலி தம்பதி சூப்பர் மார்க்கெட்டில் கைவரிசை காட்டி கையும் களவுமாக சிக்கியுள்ளது. ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் 7 மாதங்களாக திருடி வந்த நபர்கள் கடைசியில் உரிமையாளரின் கழுகு பார்வையில் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை முதப்பன்கோடு பகுதியில் பெத்தேல் ஸ்டோர் என்ற பெயரில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இயங்கி வருகிறது. நேற்று மாலை கடைக்கு தம்பதி போல் நடித்து வந்த இருவர் பல பொருட்களை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றுள்ளனர். இதை கவனித்துக் கொண்டிருந்த கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக பொருட்களுடன் அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பொருட்களை உடலின் பல்வேறு பகுதிகளில் சொருகி வைத்து மறைமுகமாக எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்து உடனடியாக அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் அவர்களை பிடித்து நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. மார்த்தாண்டம் கொடுங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் உத்தமதாஸ், மஞ்சாலுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா. இவர்கள் இருவரும் மார்த்தாண்டம் ரதிமீனா பார்சல் சர்வீஸ் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தனர். அங்கிருந்து வேலை முடிந்து 7 மாதங்களாக இந்த கடைக்கு தினமும் வருவதை இவர்கள் வாடிக்கையாக வைத்திருந்தனர். கடைக்குள் காயாக தெரியும் இவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை உடலில் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு விலை குறைந்த பொருட்கள் மற்றும் 2 பால் பாக்கெட்டுகளுக்கு மட்டும் பில் போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மறைத்து எடுத்துச் செல்லும் பொருட்களை 8ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனை வரவழைத்து கொடுத்து அனுப்புவதை தினமும் வாடிக்கையாக கொண்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் இவர்கள் தினமும் 5000 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களை எடுத்துச் சென்றது அம்பலமாகியுள்ளது. அந்த வகையில் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 1,30,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றது தெரிய வந்தது. மேலும் உத்தமதாசுக்கும் அவருடன் வந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் வேறு ஏதேனும் கடைகளில் கைவரிசை காட்டியுள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பொய் தம்பதிகளாக நடித்து ஒரே கடையில் கடந்த 7 மாதங்களாக கைவரிசை காட்டி வந்த போலி தம்பதி சிக்கியிருப்பது அப்பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.